இந்தியாவோட பிக்கஸ்ட் கம்பெனியான கோல் இந்தியா லிமிடெட் வந்து தன்னோட Q4 ரிசல்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ப்ராஃபிட் அதிகமா இருக்கு அப்படின்னாலும் அது டிவைடண்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் கம்பெனி ஃபியூச்சர் டேஞ்சர்ல இருக்கு அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஸோ உண்மையாவே ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 10,839 கோடி ப்ராஃபிட் வந்திருக்கு. இதுல டிவைடண்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில எப்படி வந்து கம்பெனி ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கம்பெனி டேஞ்சர்ல இருக்குன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கோல் கம்பெனியோடைய Q4 ரிசல்ட் என்ன, அதுல எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குன்னு முன்னாடியே பார்த்தோம். ஸோ இதனால என்ன மாதிரியான ஸ்ட்ராங்கா இருக்கா, அந்த கம்பெனி எவ்வளவு வீக்கா இருக்கா, ஸோ இதுல என்ன மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிஸ்க் இருக்கு அப்படின்ற மாதிரியும், இன்வெஸ்டர்ஸ் இப்போ அந்த கம்பெனில பை பண்ணலாமா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல கோல்ட் இந்தியா லிமிடெட் Q4 ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் எவ்வளோனா 10,839 கோடி நெட் ப்ராஃபிட் மட்டும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இப்போ 11% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரெவென்யூ எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 46,000 கோடிக்கு மேல வந்து ரெவென்யூ வந்திருக்கு. இது வந்து ஒரு மாடரேட் growth அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பெர் ஷேருக்கு 5.25 பைசா, அதாவது 5 ரூபா.25 வந்து பேர் ஷேருக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா கம்பெனி வந்து இன்னும் ஸோ நெட் ப்ராஃபிட், ரெவென்யூ அண்ட் வந்து டிவைடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா கம்பெனி இன்னும் கேஷ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் வந்து டைரக்டா பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா மாதிரி தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் வந்து ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா லாஸ்ட் இயரோடைய இந்த வருஷம் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எதனால வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இப்போ கச்சா எண்ணெயோடைய அந்த ஷார்டேஜா இருக்கட்டும், கச்சா எண்ணெய் பிரச்சனைக்கு நிறைய வந்து க்ரூட் ஆயில் பிரச்சனை வந்து நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ இந்த நேரத்துல வந்து கோலோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. கோலோட ரேட் வந்து கொஞ்சம் ஹையாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால சேம் வேல்யூ கூட வந்து அதிக ரெவென்யூ வந்துச்சு. ஸோ செகண்ட் வந்து காஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். கோல் கம்பெனி பொறுத்தவரையும் இந்த முறை எக்ஸ்பென்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய காஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ஜின் வந்து ரொம்பவே மெயின்டைன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னன்னா பவர் டிமாண்ட் ஸ்டேபிள், அதாவது இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஸோ கோல்ட் டிமாண்டுமே வந்து சஸ்டெயின் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா லெஸ் எஃபர்ட்ல வந்து அதிக ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இதுவரை தெரியாத ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன்ல வந்து growth கிடையாது அப்படின்ற மாதிரியும், கோல் ப்ரொடக்ஷன்ல ஆல்மோஸ்ட் ஃபிளாட்ல தான் இருந்திருக்கு. கம்பெனி எக்ஸ்பேண்ட் ஆகலைனாலும் ஃபியூச்சர்ல growth வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ சேல்ஸோடைய வேல்யூமே குறைஞ்சிருக்கு, அதாவது செல்லிங் வால்யூம் வந்து ஸ்லைட்டா வந்து டீக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியும், இதுவுமே வந்து இப்போ சேலிங் பாயிண்ட் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா டிமாண்டோடைய ஸ்டெடி இருந்தாலும் கம்பெனியோடைய ஷேர்ஸ் வந்து குறையதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து ஸ்லோலி வந்து மார்க்கெட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லாங் டேர்ம்ல வந்து மோனோப்ளே பிரேக்லாம் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் ப்ராப்ளம் வந்து போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ Q4 ரிசல்ட் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் ஆனாலும் ஃபுல் இயர்ல வந்து எந்த மாதிரி ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா Q4ல மட்டும்தான் நல்லா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும், ஃபுல் இயர் ப்ராஃபிட்டை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. இதோட மீனிங் நம்ம பார்க்குறப்ப growth வந்து கன்சிடென்டா இல்லைன்ற மாதிரியும், ஒன் குவார்டர் இப்போ இந்த ஒரு குவார்டர் ரிசல்ட் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா பத்தாது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து இன்வெஸ்டர்ஸ் எந்த மாதிரி கவனிக்கணும் அப்படின்னா அதோடைய மார்க்கெட் ரியாக்ஷனை கண்டிப்பா கவனிக்கணும். ஷேர் பிரைஸ் வந்து 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து பீட் எக்ஸ்பெக்டேஷனும் அதே மாதிரி டிவைடெண்ட் அட்ராக்ட் பண்றதுனாலையுமே வந்து ஷேரோட பிரைஸ் 3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த Q4 ரிசல்ட்ல பாசிட்டிவ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ப்ராஃபிட் வந்திருக்கு. அட் த சேம் டைம் ஹையா டிவைடெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேபிள் வந்து டிமாண்ட்ல தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா நெகட்டிவ் சைட்ல வால்யூம் growth வந்து வீக்கா இருக்கு. காம்படிஷன் ரைஸ் பண்ணதுனால கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க. லாங் டேர்ம் அன்சர்டனிட்டி சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால்
ஓவராலா இந்த கோல் இந்தியா லிமிட்டோடைய Q4 ரிசல்ட் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா இருக்கே தவிர ஃபுல் இயரை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாத மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த Q4 ரிசல்ட்டை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஐடியால இருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.